சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது மனதுக்கு ரொம்ப இன்பமும் சந்தோஷமாக இருக்குமா? யார் இந்த சகோதரர்கள்? முதலாவது அந்த சகோதரர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. நம்மை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை என்பதாக வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். என் சகோதரர்கள் என்று சீஷர்களை இயேசு அழைக்கிறார். அப்போ நம்ம எல்லாருக்கும் மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்து. அப்போ அவரோடு வாசம் பண்ணுவார். நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒருமித்து வாசம் பண்ணுவது, அப்போ தினந்தோறும் இயேசுவோடு கூட வாழுவது, அவருடைய சித்தத்தை அறிந்து அவரோடு கூட நடப்பது தான் இன்பமான ஒரு வாழ்க்கை. அதனால் இயேசுவோட ஒருமித்து வாழ உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. அவர் உங்களுடைய மூத்த சகோதரனாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு, ஒரு பக்கம் தகப்பன், ஒரு பக்கம் தாய், ஒரு பக்கம் மூத்த சகோதரன், ஒரு பக்கம் சிநேகிதன், அவர் தான் நம்முடைய சகோதரர். அவரோடு ஒருமித்து வாசம் பண்ணணும். அடுத்தது உங்களோடு கூட ஐக்கியமாக இருக்கிற தேவ பிள்ளைகள், சபையில், வாழ்க்கையில், பிஸ்னஸில், மற்ற இடத்துல ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய சகோதரர்கள். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாரும் ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க. அவங்களோட ஒருமித்து வாசம் பண்ணணும். சபைக்கு போகிறீங்க, ஆராதனைக்கு போனால் மாறுபாடான உள்ளத்தோடு போகக்கூடாது. கசப்பு, சண்டை, அரசியலுக்காக போகக்கூடாது. நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள், ஒருமித்து ஆண்டவரை துதிக்கணுன்ற எண்ணத்தோடு தான் போகணும். அப்படி நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து சகோதரர்களாக அன்பு பாராட்டினா அது ஒரு பெரிய இன்பம், சந்தோஷம். அப்படி செய்வோமா? யார் மேலாவது கசப்பு, வெறுப்பு இருக்குதா? அவங்களோட ஒப்புரவாகி நம் பிரதர்ஸ், நம் சகோதரர்கள் அப்படின்னு கை கொலிக்கிறங்க, சந்தோஷமாக இருங்க. தகப்பனே, இந்த சகோதரர் தினத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு மூத்த சகோதரனாக நீர் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மோடு நாங்கள் எப்பொழுது ஐக்கியத்தில், அந்நியோன்யத்தில் நிலைத்திருக்க கிருபை தாரும். எங்கள் உடன் பிறந்தவங்க, உடன்பிறவா சகோதர சகோதரிகளோடு சகோதர சிநேகத்தோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.